வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அலகு 1ல் இதர கணக்குகளில் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வெவ்வேறு தரகு வீதங்களை உடைய ஏபிசி என்ற 3 பொருட்களை கடந்த 3 மாதங்களில் ஒரு விற்பனையாளர் விற்பனை செய்ததற்கான விவரங்கள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, 3 வகையான பொருட்களை ஒரு வியாபாரி விற்கிறாரு ஏபிசி. ஒவ்வொரு பொருளை விற்கும்போது நமக்கு கமிஷன் தரகு தொகை வேற வேற தொகையா வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ஜனவரி மாசத்துல ஏன்ற பொருள் 90 ரூபாய்க்கும், பீன்ற பொருள்ல 100 ரூபாய்க்கும், சீன்ற பொருள் 20 ரூபாய்க்கு வித்து மொத்தமா எவ்வளவு இது பண்ணிருக்க, மொத்த தரகு தொகை எவ்வளவு 800 ரூபாய் வந்திருக்கு. அதேமாதிரி பிப்ரவரி மாசத்துல கிடைச்ச தொகை 900, தரகு தொகை மார்ச்ல கிடைச்ச 850 இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கிராமரின் முறையில் ஏபிசி என்ற பொருளுக்கான தரகு வீதத்தை காண்க. தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஏன்ற பொருளுக்கு எவ்வளவு தரகு கிடைச்சது, பீன்ற பொருளுக்கு எவ்வளவு தரகு கிடைச்சது, சிக்கு எவ்வளவு தரகு கிடைச்சது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஒவ்வொரு அலகுக்கும் கிடைச்சது. சரியா? ஏல ஒவ்வொரு அலகு, பில ஒவ்வொரு அலகு, ஒவ்வொரு மாசமும் இருக்கு. இப்ப பாருங்க, ஏ, பி மற்றும் சி ஆகியவற்றின் தரகு வீதங்கள். ஏன்ற பொருளை விற்கும்போது கிடைச்ச தரகு ரூபாய் எக்ஸ்ன்னும், பீன்ற பொருளை விற்கும்போது கிடைச்ச தரகு ஒய்ன்னும், சியை விற்கும்போது கிடைச்ச தரகு இசட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, ஏன்ற பொருள் எத்தனை அலகு, 90 அலகுகள். அப்போ ஒரு அலகோட விலை எவ்வளவு, எக்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், 90 எக்ஸ். பீன்ற பொருள் ஒய் எத்தனை அலகு, 100 அலகு. ஒரு அலகோட கமிஷன் எவ்வளவு, நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம் இங்க. அப்ப எத்தனை ஒய், 100 ஒய். இசட் எவ்வளவு, 20. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும், 20 இசட். இது எல்லாம் சேர்ந்து எவ்வளவு, 800 ரூபாய். இது எல்லாமே 10 மடங்குல இருக்கா. அப்ப 10 கொண்டு வகுத்துடலாமா, நமக்கு ஈஸியா இருக்கும். வகுத்தல் பை 10. 90 10 கொண்டு வகுத்தா 9 10 90, 9 எக்ஸ். 100 10 கொண்டு வகுத்தோம்னா 10 ஒய். 20 10 கொண்டு வகுத்தோம்னா 2 இசட். 800 10 கொண்டு வகுத்தோம்னா 80. இது முதல் சமன்பாடு. ரெண்டாவது பாருங்க, 130 எக்ஸ், 50 ஒய், 40 இசட். சரியா? 130 எக்ஸ், 50 ஒய் பிளஸ் 40 இசட் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு தரகு தொகை, 900. இதுவும் 10 மடங்கு தான். அப்ப வகுக்க போறோம். வகுத்தல் பை 10. 10 கொண்டு வகுத்துருங்க. 130 10 கொண்டு வகுத்தா 13 எக்ஸ். 50 10 கொண்டு வகுத்தா 5 5 ஒய். 40 10 கொண்டு வகுத்தோம்னா 4 இசட். 900 10 கொண்டு வகுத்தோம்னா 90. இதுதான் சமன்பாடு 2. அடுத்து மூணாவது பாருங்க. ஏன்ற பொருள் 60 அலகு வித்திருக்காரு, பி 100 அலகு, இது 30 அலகு. அப்போ ஒவ்வொரு அலகுக்கு நம்ம என்ன எடுத்தோம்னா எக்ஸ் ஒய் எடுத்துக்கோம். அப்ப இது 60 எக்ஸ், இது 100 ஒய், இது 30 இசட். 60 எக்ஸ் பிளஸ் 100 ஒய் பிளஸ் 30 இசட் ஈக்குவல் டு 850. இதனை 10 கொண்டு வகுத்துருமா, வகுத்தல் பை 10. 10 கொண்டு வந்து 60 10 கொண்டு வகுத்தா 6 10 60, 6 எக்ஸ். இங்க 10 10 100, 10 ஒய். 30 10 கொண்டு வகுத்தா 3 இசட். 850 10 கொண்டு வகுத்தோம்னா 85. இது மூணாவது சமன்பாடு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், டெல்லுன்ற அணியை நம்ம உருவாக்க போறோம், அணி கோவையை உருவாக்க போறோம். பாருங்க, டெல் ஈக்குவல் டு இந்த 3 சமன்பாடுல எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள். எக்ஸோட கெழு 9, ஒய்யோட கெழு 10, இசட்டோட கெழு 2. ரெண்டாவது சமன்பாடு தாங்க. எக்ஸோட கெழு 13, ஒய்யோட கெழு 5, இசட்டோட கெழு 4. மூணாவது சமன்பாடு வாங்க. எக்ஸோட கெழு 6, ஒய்யோட கெழு 10, இசட்டோட கெழு 3. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த அணிக்கோவையை விரிவுபடுத்த போறோம். விரிவுபடுத்தலாமா, குறியீடு ரொம்ப முக்கியம். பிளஸ் மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு முதல் நிறை வழியா விரிவுபடுத்த போறோம். அப்போ 9 இன்டூ இந்த 9 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிருவோமா. பாருங்க, 9 இருக்கக்கூடிய நிறை மறைச்சா இதை பெருங்க. என்ன வரும், 5 15 மைனஸ் பண்ணணும், 5 40. அதுக்கு அடுத்து 10. என்ன 10, மைனஸ் 10. இந்த 10 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிருவோம். என்ன 10, மைனஸ் 10 இன்ட்டு பெருங்க. 13 39 மைனஸ் பண்ணணும், 6 24. அடுத்து பாருங்க 2. என்ன 2, பிளஸ் 2. இந்த 2 இருக்க நிறைய மறைச்சிருவோமா. பிளஸ் 2 இன்டூ பெருங்க. 13 10 130 மைனஸ் பண்ணணும், 6 30. இது சுருக்கிடுவோமா. ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 9 இன்டூ
15 மைனஸ் 40 வேற வேற குறி கழிங்க. கழிச்சா என்ன வரும்? 40ல 15 கழிச்சா 25. என்ன 25? மைனஸ் 25 மைனஸ் 10 இன்ட்டு 39ல 24 கழிச்சோம்னா 15 பிளஸ் 2 இன்ட்டு 130ல 30 கழிச்சோம் என்ன வரும்? 100 ஈக்குவல் டு 9ஐயும் 25ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 9 25 225. என்ன 225? மைனஸ் 225 மைனஸ் 10ஐயும் 15ஐயும் பெருக்குனா 150 பிளஸ் 200 200. இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டுமா? இருங்க, பேப்பர் எடுத்துக்கலாம். பாருங்க, கீழே அப்படியே எழுதுவோமா? இந்த இடத்துல ஈக்குவல் டு இது ரெண்டும் ஒரே குறி, அப்போ கூட்டலாம் இல்லையா? கூட்டினா என்ன வரும் பாருங்க? மைனஸ் 225ஐயும் 150 கூட்டினா 375 பிளஸ் 200 அப்படியே வந்துடும். இப்போ வேற வேற குறி கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 375 175. என்ன 175? மைனஸ் 175. இதான் என்னது? நமக்கு தேவையான டெல்லோட மதிப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது டெல் எக்ஸ். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, டெல் எக்ஸ் ஈக்குவல் டெல் எக்ஸ் என்ன செய்யணும்னா பாருங்க, இந்த முதல் நிரல் இருக்கு இல்லையா? இந்த முதல் நிரலுக்கு பதிலாக என்ன எழுதணும்? நம்ம இந்த 80 90 85 எழுதணும். எழுதிடுவோமா? 80 90 85 80 90 85. மிச்சம் ரெண்டு எந்த மாற்றம் இல்லை. என்னென்ன இருக்கு? 10 இருக்கு, 5 இருக்கு, 10 இருக்கு. இது எந்த மாற்றம் இல்லை. 2 4 3. இப்போ இதை நம்ம விரிவுபடுத்த போறோம். எதன் வழியே? முதல் நிரை தான் எப்பயும் போல பாருங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ். விரிவுபடுத்துவோமா? இந்த முதல் நிரை இருக்கக்கூடிய முதல் இது எதுல ஆரம்பிக்க போறோம்? 80 80 இன்ட்டு இந்த 80 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிருவோம். மறைச்சிட்டோமா? இப்போ பாருங்க, பெருங்க. 5 15 மைனஸ் பண்ணணும், என்ன வரும்? 5 40. அடுத்து என்னது பாருங்க? 10. என்ன 10? மைனஸ் 10. இந்த 10 இருக்கக்கூடிய அதை மைனஸ் 10 எழுதிட்டு அதை மறைச்சாச்சு. 9 27 270. 90 3 பேருனா 270 மைனஸ் பண்ணணும். 85 4 பெருக்க போறோம். 85 4 பெருங்க என்ன வரும் பாருங்க? 170 340 வரும். 340. அதுக்கடுத்து 2. என்ன 2? பிளஸ் 2. இந்த 2 இருக்க நிறையில மறைச்சிருவோம். பிளஸ் 2 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிட்டோம். அது பெருக்குங்க. 90ஐயும் 10ஐயும் பெருக்குனா 900. 90ஐயும் 10ஐயும் பெருக்குனா 900 மைனஸ் 85 இன்ட்டு 5 என்ன வரும்? 85 5 425. இப்போ சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 80 இன்ட்டு 15 மைனஸ் 40. அப்போ கழிப்போம். 40ல 15 கழிச்சா 25. பெரிய நம்பர் மைனஸ், இப்போ மைனஸ் 25 மைனஸ் 10 இன்ட்டு 270 மைனஸ் 340. வேற வேற குறி, அப்போ கழிப்போம். கழிச்சா 70. பெரிய நம்பர் மைனஸ், அப்போ மைனஸ் 70 பிளஸ் 2 இன்ட்டு 900ல 425 கழிச்சோம்னா 475. 475. இப்போ பாருங்க, இது பெருக்கிடுவோமா? பிளஸ் மைனஸ் மைனஸ் 80 25 பேருக்குனா 2000 இல்லையா? 80 25 2000 மைனஸ் மைனஸ் பேருக்குனா பிளஸ் 10 7 பேருக்குனா 700 பிளஸ் 2 475 என்ன வரும்? 950 ஈக்குவல் டு மைனஸ் 2000. இது ரெண்டே கூட்டினா என்ன வரும் பாருங்க? 700ஐயும் 950 கூட்டினா 1650. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் வேற வேற குறி. 2000ல 1650 கழிச்சா 350. என்ன 350? மைனஸ் 350. இதான் என்னது? டெல் எக்ஸ். டெல் எக்ஸ். சரியா? இப்போ பாருங்க, டெல் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது டெல் ஒய். கண்டுபிடிக்கலாமா? டெல் ஒய் ஈக்குவல் டெல் ஒய்னா என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த டெல்லுன்ற அணியில முதல் இது மாற ரெண்டாவது இருக்கு இல்லையா? இந்த 10 5 10க்கு பதிலாக என்ன எழுதணும்? இதை எடுத்து எழுத போறோம். எழுதிடுவோமா? அப்போ முதல் நிரல் எந்த மாற்றம் இல்லை, 9 13 6. ரெண்டாவது நிரல் போல என்ன எழுத போறோம்? 80 90 85. மூணாவது இது எந்த மாற்றம் இல்லை. என்ன இருக்கு? 2 4 3. இப்போ இதை நம்ம விரிவுபடுத்த போறோம். எப்பயும் போல எதன் வழியா? முதல் நிரை பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்ப பாருங்க, விரிவுபடுத்துவோமா? முதல்ல 9 இன்ட்டு இந்த 9 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிருவோம்.
மறைச்சிட்டோமா? பெருங்க. 9 3 27 270 90 3 பேருனா 270 மைனஸ் இதை பெருங்க 4 85 340 340 அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 80 மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் 80 பெருங்க 13 3 39 மைனஸ் 24 அடுத்து பாருங்க 2 என்ன 2 பிளஸ் 2 இந்த பிளஸ் 2 இருக்கக்கூடிய நிறை நிரல்களை நம்ம மறைச்சிருவோம் 1385 எது பெருக்க போறோம் 13ஐயும் 85ஐயும் பெருக்குனா 1105 மைனஸ் 690 540 6 9 54 அப்ப அந்த 0 அப்படியே வந்துடும் இப்ப சுருக்கிடுவோமா இப்ப பாருங்க ஈக்குவல் டு 9 இன்டூ வேற வேற குறி 340ல 270 கழிச்சோம்னா 70 என்ன 70 மைனஸ் 70 மைனஸ் 80 இது வேற வேற குறி 39ல 24 கழிச்சோம்னா என்ன வரும் 15 பிளஸ் 2 இன்டூ எதுல இருந்து எதை கழிக்க போறோம் 1105ல இருந்து எதை கழிக்க போறோம் 540 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும் 565 நமக்கு வரும் இப்ப பாருங்க ஈக்குவல் டு 9763 மைனஸ் 630 பிளஸ் மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல 8 15 120 0 சேர்த்தா 1200 80 15 பேருக்குன்னா 1200 பிளஸ் 2 565 என்ன வரும் 1130 இப்ப பாருங்க ஈக்குவல் டு இது ரெண்டு ஒரே குறி கூட்டணும் என்ன வரும் மைனஸ் 1830 வரும் இந்த பிளஸ் 1130 அப்படியே வரும் சரியா இப்ப இது ரெண்டும் வேற வேற குறி அப்ப கழிச்சோம்னா என்ன வரும்னா 700 வரும் பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் 700 இதான் என்னது டெல் ஒய்யோட மதிப்பு அதுக்கடுத்து நம்ம கடைசியா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் டெல் இசட்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க டெல் இசட் ஈக்குவல் டு டெல் இசட்னா இந்த டெல்ன்றதுல என்ன செய்யலாம் இந்த முதல் நிரல் ரெண்டாவது நிரல் மாறாது மூணாவது நிரலுக்கு மேல என்ன எழுதணும் 80 90 85 எழுத போறோம் எழுதிடுவோமா இப்ப பாருங்க 9 13 6 ரெண்டாவது நிரல் மாறாது 10 5 10 மூணாவதுக்கு மேல என்ன எழுதணும் 80 90 85 இப்போ இதை நம்ம விரிவுபடுத்த போறோம் எதன் வழியா பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி படம் இப்படி போட்டுங்க சரியா இது வந்து அணிக்கோவை தான் ஈக்குவல் டு 9 இந்த 9 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிடலாமா இதை பெருங்க 5 இன்டூ 85 5 85 பெருக்குன்னா 425 மைனஸ் 90 10 900 அதுக்கு அடுத்து பாருங்க 10 என்ன 10 மைனஸ் 10 இந்த மைனஸ் 10 இருக்க நிறைய மறைச்சிருவோமா மைனஸ் 10 இன்டூ 13 85 பேருக்குன்னா 1105 மைனஸ் பண்ணணும் 90ஐயும் 6ஐயும் பெருக்குன்னா 540 அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க 80 என்ன 80 பிளஸ் 80 இந்த 80 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிட்டு பெருக்குங்க 13 10 130 மைனஸ் பண்ணணும் 5030 இப்போ இதை நம்ம சுருக்க போறோம் சுருக்கிடலாமா ஈக்குவல் டு 9 இன்டூ 425 மைனஸ் 900 வேற வேற குறி அப்ப 900 425 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் 475 மைனஸ் 10 இன்டூ 1105ல 540 கழிச்சோம்னா 565 பிளஸ் 80 இன்டூ 130ல 30 கழிச்சோம்னா 100 சரியா ஈக்குவல் டு இப்போ இதை பெருக்க போறோம் பிளஸ் மைனஸ் மைனஸ் 9475 பெருக்குன்னா 4275 மைனஸ் 10 565 பேருக்குன்னா 5650 பிளஸ் 80 100 பெருக்கணும்னா 8000 சரியா இப்ப பாருங்க இது ரெண்டும் ஒரே குறி அப்ப கூட்டிடுவோமா என்ன வரும் பாருங்க கூட்டினோம்னா 5 5 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12 12க்கு 2 மிச்சம் 1 7 7 2 9 9 9925 வருது இது ரெண்டையும் கூட்டினோம்னா
பிளஸ் இந்த 8000 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க 9000 இது மைனஸ் பிளஸ் வேற வேற குறி இல்லையா, அப்போ கழிப்போம். 9925 8000 கழிச்சோம்னா 1925 பெரிய நம்பர் மைனஸ், அப்போ மைனஸ் 1925. இதான் என்னது டெல் இசட்டோட மதிப்பு. சரியா? இப்போ நம்ம கிராமரின் விதியை பயன்படுத்தி எக்ஸோ இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிருவோம். கிராமரின் விதிப்படி என்ன நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல், ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் ஒய் பை டெல், இசட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் இசட் பை டெல். இப்போ முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, மைனஸ் 350, டெல்லோட மதிப்பு மைனஸ் 175. கீழே எழுதிக்கலாமா? பாருங்க டெல் எக்ஸோட மதிப்பு மைனஸ் 350, இதோட மதிப்பு டெல்லோட மதிப்பு மைனஸ் 175. கேன்சல் பண்ணுங்க, மைனஸ் மைனஸ் கேன்சல். ஒரு 175 175, ரெண்டு 175 150. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்னு என்னது டெல் ஒய்யோட மதிப்பு மைனஸ் 700ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்லோட மதிப்பு மைனஸ் 175. மைனஸ் மைனஸும் கேன்சல். ஒரு 175 175, 4 175 700. அப்போ ஒய்யோட மதிப்பு 4. சரியா? அதுக்கு இசட் பாருங்க, டெல் இசட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 1925 பை டெல்லோட மதிப்பு மைனஸ் 175. இதை கேன்சல் பண்ணுமா? இதை கேன்சல் பண்ணோம்னா 11 தடவை வரும். ஒரு 175 11 175 1925. அப்போ இசட்டோட மதிப்பு 11. இப்போ நம்ம தனித்தனி எழுதிக்கலாமா? ஏயின் தரகு வீதம், therefore ஏயின் தரகு வீதம் எவ்வளவு? ரூபாய் 2. எக்ஸ் இல்லையா 2. அதுக்கு அடுத்தது பியின் தரகு வீதம் என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ஒய்யோட மதிப்பு ரூபாய் 4. அதுக்கு அடுத்தது சியின் தரகு வீதம் எவ்வளோ வந்து கண்டுபிடிச்சோம்? ரூபாய் 11. இதான் என்னது நமக்கு தேவையான பொருட்களோட தரகு வீதம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.